எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துகள். இந்த தருணத்தை கொடுத்த சகோதரன் டயானுக்காகவும் இந்த குழுவுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் நேற்று சாயங்காலம் ஒரு 3, 3, 4 மணி இருக்கும். அப்போ தான் நான் பார்த்தேன். டயான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாப்புலானே, அங்கிள் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் டபுள் இதில் இருந்தேன். பட் யோசித்தேன். என் ஒய்ஃப் எப்பவுமே சொல்லுவா, அழைப்பு வந்தால் எஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மந்த் க்ளோசிங் பயங்கர பிஸி. பட் நான் சகோதரன்ட்ட சொன்னேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. என்ன கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க பலத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் வார்த்தை விழா கடந்து செல்லும் முன்பாக தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பரமபிதாவே, தேவரீரப்பா, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக, சகோதர சகோதரிகளாக இணைந்து இந்த இணையதளத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக கொடான கொடி சோஸ்தங்களை எடுக்கிறோம். ஜீவன் இன்னொரு ஓய்வு நாளை காண்படியா நீர் கிருபை செய்த அதற்கு நன்றி ராஜா. இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோம். உமது வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே அடியான் மூலமாக கொடுக்கப்பட வார்த்தைகளை கேட்கிறவர்கள் கருத்தாய் பெற்றுக்கொண்டு அதை பிரதிபலித்து அதை உணர்ந்து அந்த வார்த்தைகள் போல் மாறும்படியாக உமது கரத்தில் ஆவியான ஆரோக்கியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்தன் இனி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் இருக்க உள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்ட பகுதி மைனர் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து 8வது ப்ராஃபிட் கபகுக். நாங்கள் தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக இந்த பழைய ஏற்பாட்டின் மைனர் ப்ராஃபிட் நானும் என் மனைவி தொடர்ந்து ராத்திரி டிவோஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஹபுக்கு நாங்கள் போன வாரத்தில், அதுக்கு முந்தின வாரம் வாசித்தோம். எனக்கு அதை வாசிக்க எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகம். ஏன்னா எல்லா தரிசியும் ஆண்டவர் பேசுவார். ஆனால் இந்த ஹபகுக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். அவருடைய என்ன, அவருடைய இந்த புத்தகத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணதும் ப்ரேயர், முடிக்கும் போதும் ப்ரேயர். ஆண்டவர் நோக்கி அவர் கேட்கிறார், ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு, வாய் வாய் வாய். அந்த பிறகு கடைசியில் முடிக்கும் போது சந்தோஷமா முடிக்கிறார். நான் அந்த ஹபகுக்கு அதனுடைய ஹீப்ரு பெயர்ல என்ன, அதனுடைய மீனிங் என்னன்னா அரவணைப்பவர். அணவைப்பவர் பெயர். ஆனால் இவரை பற்றி நிறைய இடங்களை சொல்லலை. இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த ஜூயிஸ் ரபாய் எழுதின அந்த ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அதில் இவரை ஹபகுக் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 2 ராஜாக்கள் 4வது புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சுனமைட்டு லேடி அங்கே எலிசா போய் தங்குவான், அதற்காக அவர் குழந்தையை கிடைக்கும் என்று கொடுத்த அந்த அந்த பிள்ளை தான் இந்த இதுன்ட்டு அந்த ஜூயிஸ் ராபாய் ஹிஸ்டரியில் அவர் கொடுத்துருக்குறாங்க. ஹாபுகாய் இவர் தான் இந்த சுனமைட் உம்மனுடைய மகன் அப்படின்ட்டு. மற்றபடி வேதாமத்தில் அவரை பற்றி ஒன்றும் சொல்லலை. பட் ஏராளமான நல்ல கருத்து. அந்த கிறிஸ்துவுக்கு முன்னாக 600 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர் மூலமாக பேசப்பட்டது இன்றும் அதுபடி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போடைய சூழ்நிலைகள் நாம் பார்ப்போம்னா ஹபகுக்குள் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இப்போது ஒரு ராஜ்யங்களிலும் நம்மளுடைய சூழ்நிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளை அறியாமல் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் பொழுது சடனாக ஒரு பிரச்சனை. ஏன் ஏன் அப்போ நம்ம கேட்குற, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த ராஜ்யத்திலையும் உள்ள ராஜ்யத்தை ஆளுகிறவர் மத்தியிலும் இதே தான் பிரச்சனை. ஏன் 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 அதுதான் அவர் கேட்குறாரு ஹபகுக். நான் இந்த அவர் அந்த காலகட்டத்தில் யூதா கோத்திரம், அந்த ஏற்கனவே அந்த இஸ்ரேல் வடராஜ்யம் 10 கோத்திரங்கள் இருந்த
இஸ்ரேல் இதை வந்து அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க. ஆனால் இவங்கள சதன் கிங்டம் தான் ஜூடா. ஜூடா வந்து அந்த காலத்தில் அவர் எழுதும்போது சொல்றாரு, அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு முரம்பானது, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்கிறாங்க, அருவருப்பான காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப அருவருப்படைகிறாரு. அப்போ ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறார், ஆண்டவரே எவ்வளோ நாள் இது இருப்போம், எங்கள் ஜபங்களுக்கு விடை கொடும் அப்படின்னு கொடுத்தவர். அவர் கேட்குறாரு, பதில் கொடுக்கல. நம்ம கேட்கும்போது அப்படி விட்டு வச்சு எவ்வளோ நாள் பதில் கொடுக்காம இருப்பேர் என்று அங்கே ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. ஆண்டவர் அந்த 1வது அதிகாரம் வாசித்தோம்னா முதல் ஹபகுக் சாப்டர் 1 1 1 2 ஹபகுக் 1 அதிகாரம் 1 2 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஹபகுக் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஹபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரன். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. அப்படி இவர் ஜெபம் பண்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் என்ன 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 நான் என்னுடைய இதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வாஸ்து வந்தால் ஃபுல்லாக நம்முடைய அநியாயங்களில் ஃபுல்லாக அவர் சொல்கிறார். ஒவ்வொரு நாட்டும் அதில் சமர்வைஸ் பண்ண ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய மத்தியில் என்னென்ன அருவருப்புகள் இருந்ததுன்னு அந்த தெற்கு தரிசனி சொல்கிறாரு. கொடுமை செய்வார்கள், மக்களால் சொல்லப்பட்ட தீமைகள். அகங்காரின் ஆத்மா அவனுக்கு சென்மையானதல்ல, மதுபானத்தினாலே அக்கிரம் செய்கிறான், உன் ஆத்மாவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், இரத்த பழிகளினாலே பட்டணத்தை கட்டினாய், அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்தினாய், உன் தோழனை குடிக்க கொடுத்து அவனை வரிக்க பண்ணினாய், விக்கிரத்தை வணங்கினாய், பொய் போதகம் செய்தாய். இதுதான் அதனுடைய அவங்களுடைய ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அதுவும் யூதா ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, அந்த 10 கட்டளைகளெல்லாம் மறந்து எல்லா கீழ்ப்படியாத உள்ள காரியங்களை செய்து கொண்டிருப்பது. இதெல்லாம் அந்த அவர்கள் செய்த குற்றங்களை அறிக்கையிட்டு சொல்றாப்புல. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஏன் என் ஜெபத்திற்கு விடை கொடுக்கவில்லை என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். 2வது அதிகாரத்தில் நம்ம போனோம்னா 2வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது 2 3 அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அவருக்கு பதில் கொடுக்கிறாரு. அந்த பதிலை கேட்டா இன்னும் அவனுக்கு பயங்கரமான சோதனைகள். பதில் கேட்டா, ஒரு கொடுமையான பிள்ளைகளை ரட்சியும் நாம் கேட்டா, நீ ரட்சிப்பின் ஆண்டவர். அவர் என்ன கொடுக்கிறாரு பதில்? என்னன்னா, யூ வில் சென்ட் கல்தேர்னா பாபிலோனை கொண்டு நான் பாபிலோன் இடத்துல உங்களை நான் அடிமைத்தனத்தில் கொடுப்பேன் அப்படின்ட்டு. பாபிலோனை பார்த்தா ஒரு பயங்கரமான கொடுமையான தேசம் அது. அவங்கள கொண்டு நம்ம யூதா தேசத்தை அவரை கொடுக்க போறாரா? அப்போ நீர் பாதபட்சம் இல்லாதவர் அல்ல, நீர் வந்து நியாயம் தெரிக்கிற ஆண்டவர். நான் நம்ம யூதர பிள்ளைகள் செய்கிற கொடுமைகளை பார்த்து சொன்னா, நீர் அதுலேயும் மேல கொடுமைக்காரனாகிய கல்தியர்களாகிய பாபிலோனுக்கு மேல ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ற, அது என்ன நியாயம் என்று அவன் வழக்காடுகிறான் அவரோட. அப்போ அவர் சொல்றாரு, பாசியது கல்தியருடைய கொடுமைகள் என்னன்னா, கொடுமை செய்வார்கள், மக்களை சிறைபிடிப்பார்கள், மணலத்தனையாக மக்களை சிறைபிடிப்பார்கள், ராஜாக்களை ஏளனம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாக இருப்பார்கள், அரண்மனைகளை பார்த்து நகைத்து சிறைப்பிடிப்பார்கள். அதாவது நான் ஒரு வல்லவன், பெரியவன், இன்னும் ரொம்ப எல்லாரையும் இழிவாக பேசுவாங்க. அந்த மாதிரி மோசமான ஒரு ராஜ்யத்துக்கு கொண்டு நீங்கள்
பிறகு வந்து அந்த கடைசியில் 2 வசனத்தை வாசி. 3 2வது அதிகாரம். அதிகாரம் கடைசி. ம். மரத்தை பார்த்து வெளி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. அவர் அந்நிய தேவதைகளை பற்றி சொல்லிட்டு சொல்றாரு, எங்களுடைய ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் 3வது அதிகாரத்தில் போகும்போது அங்கதான் அவருடைய 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி. ஆபகுக் தீர்க்கதரிசி சீஹாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அது சொல்றாரு, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவனாயிருந்து பரிசுத்தர் பாரன் தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கேயே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஆண்டவருடைய பெருமைகள் எல்லாம் அவர் சொல்ற, ஆண்டவருடைய எவ்வளவு வல்லவர், பிரியமானவர். 6வது வாசி. 2. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது, அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. பூசானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன், மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்குள்ளும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததோ? அவரு 2 கொஸ்டின் தான் கேட்டாரு. How long you will not answer me? And the second question வந்து, why Lord do you make this trouble, more trouble to our people, bringing the Babylonian to give then later on அவருக்கு புரிஞ்சிட்டு ஆண்டவருடைய நியாயத்திறப்புக்காக தான் அவங்களை கொண்டாந்துருக்கிறாரு. ஆனால் இந்த நியாயத்திறப்பு அவங்களும் கிடைக்கும், பாபிலோனுக்கும் அந்த லாங்குவேஜ் நியாயத்திறப்பு கிடைக்கும் என்று. ஹபக்குடைய மெயின் தீம் என்னன்னா, அவர் ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தார். ஃபெய்த், நம்பிக்கையின் விசுவாசம் தான் அவருடைய இது. இந்த காலகட்டங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம இந்த 2001 நியூயார்க் நகரத்தில் செப்டம்பர் 9/7 அந்த 9/11 அந்த பிளைனை கொண்டு அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை அழிச்சாங்க. ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சாரு? நோ ஆன்சர், நம்மளால சொல்ல முடியாது. அதே போல 6 மாசம் கழிச்சு சிகாகோவில் இந்த கட்டுமானம் கட்டிக்கிட்டு இருக்கும் போல அந்த அலுமினியம் ஒரு ராடு வந்து விழுந்து கீழே பார்க்கிங்கில் இருந்த 3 சகோதரர்கள் அந்த அலுமினியம் ராடு வந்து விழுந்து அவங்களும் மறுத்து போனார்கள். இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி நடக்கிறது என்று நம்ம ஹபு கேட்ட மாதிரி தான் நம்மளுக்கும் அந்த கேள்விகள் வரும். ஆனால் ஆண்டவர் செய்கிறது நம்மளால் நமக்கும் விளங்காது. நமக்கு ஆண்டவர் எதற்காக செய்கிறார், ஏன் அந்த வந்தது என்று நமக்கு நம்ம மனிதனுடைய சிந்தனை மூலம் நாம் சிந்திப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்வதற்காக சில சமயங்களை செய்வார். ஆனால் ஆண்டவரை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, நமக்கு தெரியாது அது ஆண்டவர் என்ன செய்ய போறாது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தொடர்ந்து அந்த அபூ புஸ்தகத்தில் வாசிப்போன்னா
ஒரு விசுவாசம் குறைவில்லாமல் இருந்தது, நம்பிக்கையின் குறைவில்லாத வந்தார். ஆண்டவர் மேல் என்ன நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாத இருந்தபடிபடி நம்ம பார்க்கணும்னா அந்த ஜோசுவான் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல அந்த அவங்க ஜோசுவா வந்து வே பார்க்கறதுக்கு எரிகோ வே பார்க்கறதுக்கு 2 ஆட்களை அனுப்புறான். அங்கே ஆண்டவர் இந்த புறஜாதியானியாக யோகா பாரு ஜோசுவா அந்த வேசி பாருங்க போல அந்த வேசியாக அஹ், 2ஆம் அதிகாரம் ராகாப் ஸ்திரீ. ராகாப், அந்த வேசியாக ராகாப் ஸ்திரீ வந்து இவங்களை பார்த்து அவ வந்து நம்ம புறஜாதியானவள் இவளை ஒழித்து வைத்து கொண்டு பொய் சொல்றா, அவங்க வந்தாங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. அவள் உயிருக்கு கூட பயப்படலை. ஏன்னா அவளுக்கு அப்படி பிடிச்சிருந்தா அவளை கொன்று இருப்பாங்க. ஆனால் அவளுடைய விசுவாசம் அவரை அறியாத தேவருக்கு மேலே இருந்தது. நான் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக வழிநடத்தி வந்தார், எந்தெந்த ராஜ்யங்களை நான் பிடித்திருக்கிறேன், எங்களுடைய ராஜ்யத்தையும் ஆண்டவர் உங்களிடத்தில் கொடுத்து விட்டார். இன்னும் அவ்வளோ நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு சொல்கிற ராகாப்பு, அறியாத ஜீவனுள்ள தேவன் அறியாத ராகாப்பு சொல்ற. அப்படி அவ விசுவாசம் இருந்தனால அந்த நம்முடைய அந்த ஆண்டவருடைய ஃபேமிலி இதில் பார்க்கும்போது அவளோட பேரும் அதில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதே போல அந்த இது இஸ்ரவேல அசிரிய ராஜா வந்து யுத்தத்திற்கு வந்துடும் பொழுது இந்த இவனை அந்த ப்ராஃபிட் எலிசாக்கு பிடிக்க வரும் பொழுது அவங்க ஏராளமான படைகளோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் எலிசா வந்து அவன் பயம் இல்லாமல் இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் ஓடி வந்து சொல்கிறான், நீர் எப்படி இருக்கிறாரே, அங்கே பாரு எத்தனை குதிரை வீரர்கள் ஜரதங்கள் எல்லாம் சுற்றி வளர்த்துருக்கிற, நம்ம முடிந்தவன் சொல்ல மாத்திரம் அவன் என்ன சொல்லலாம், நீ பயப்படாதே, நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார் என்று நீ பயப்படா. அன்று இருக்கிற பலத்தோடு நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் பலசாலி, நமக்கு ஏராளமான பலன் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இதை பற்றி கலங்காத, நீ பயப்படாதே, திடமனதோடு இரு சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படும் போது அங்கே பார்க்குறான் ஆண்டவருடைய வல்லமை அங்கே பார்த்து இது பண்ணுறான். அதுதான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது எந்தவித சோதனைகளும் சரி, எந்தவித பரிசுகளும் சரி நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னால் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவரோடு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எல்லாத்துக்கும் தீங்கும் விலைக்கு காப்பார் என்று அந்த இது மாதிரி நிறைய பைபிள் விஷயங்கள காரியங்களை ஒவ்வொரு இதுலையும் சொல்லி நெகேமியா ஜெபித்தார். நான் எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு விடை கொடுத்தது, ஆண்டவர் விடை கொடுத்தார். அவரும் போய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். ஏசரா எல்லாரும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த ஆத்தங்கரையில் ஆகாத நதியண்டையில் வரும் பொழுது அங்கே பார்க்கிறான். ஏன்னா இருக்கிறது எல்லாம் இளம் பிள்ளைகளும் பெண்களும், ஒரு ஆண்கள் இல்லை. அப்போ நம்ம மறந்துட்டனே, ராஜாவிடத்தில் எஸ்கார்ட் கேட்க மறந்துட்டேனே சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், ராஜாவுக்கு ராஜாவாகிய நம் ஆண்டவரை நாம் தேடுவோம் என்று அங்கே 3 நாள் உபாசம் இருந்து ஜபித்து கிடைக்கும்போது ஆண்டவர் அவர்களை சுகபத்திரமாக அழைத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வழிகள் இல்லாத இடங்களில் வழிகளை திறப்பார் ஆண்டவர். நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது எஸ்தருடைய ராணி பார்க்கும் பொழுது அங்கே வழிகள் இல்லை, ராஜா கூப்பிட்டால் வழியே அங்கே போக முடியாது. ஆனால் அங்கே உபாசம் இருந்து ஜபித்த பொழுது அங்கே ஆண்டவர் வழிகளை திறக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காரியங்கள் இடுக்கப்படங்கள் வரும் பொழுது நம் ஆண்டவரோடு உபாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் இந்த இதை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அதை கொடுப்பார். இன்னொரு காரியம் நாம் பார்க்கிறோம், யோனா ப்ராஃபிட். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போ நினைவேக்கு போய் அங்கே நீ இந்த வாணியை கொடு சொன்ன பண்ண. அவன் என்ன பண்றான், நினைவேக்கு போகாம டாரசிஸ்க்கு ஒரு கப்பலில் ஏறி போறான். ஏன்னா அவனுக்கு வந்து he never doubted God. அவன் நினைக்க நான் நினைவையில் போய் சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு கிடைக்கும், ஆனால் இவ்வளோ கொடுமைகள் செய்த அந்த நினைவைக்கு ரட்சிப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் போக மாட்டேன், அவர்கிட்ட ஆண்டவர் போகிறேன்னு சொல்லிட்டு வழி தப்பி அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் ஆண்டவர் திருப்பியும் அவனை கொண்டாடுறாரு. ஆனால் அதே போல் நம்ம டவுட்டு இருந்தாலும் அன்பிலீஃப், எந்தவித டவுட்டும் இல்லாமல் நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது
ஆண்டவர் சகலத்தையும் நமக்கு கொடுப்பார். அதுதான் நம்ம நிறைய 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 வாட்ச்களை நான் இன்னைக்கு ரொம்ப குழப்பமாயிட்டு நிறைய பண்ணினேன். ஏன்னா ஒன்றும் அது குரானாஜிக்கெல்லாம் ஒரு முடியல. நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்ல ஒய்ஃப்கிட்ட, இன்னைக்கு ஐ எம் நாட் ப்ரிப்பேர் பண்ணினேன், பட் ஐ வாஸ் நாட் ரெடி. ஏன்னா ஏதாவது தப்புகள் இருந்தால் மன்னிச்சுக்காங்க. நான் இன்னொரு நாள் கூட இதை க்ளீனாக நம்ம பண்ணலாம். நான் இதை தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கும் பொழுது இது எப்படி அந்த கடைசியில் அவன் முடிக்கும் பொழுது ஜெபத்தில் முடிக்கிறான். இந்த ஹாபகுக் சாப்டர் 3 17-19. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசி கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகியோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அகன்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், அதாவது ஒண்ணுமே இல்லாம நம்ம பார்வைக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி. அதான் பவுலார் எழுதும்போது சொல்றாரு, துன்பப்படும்னாலும் சரி இன்பமானாலும் எந்நேரமும் ஆண்டவருக்கு நாம் சோஸ்திரம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்க வேண்டும். இந்த இவருடைய இதுதான் பவுலா இதில் எழுதிக்காரு. எபேசரில பவுலார் இதை கோட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் கலேசியன்ஸ்லேயும் அதை கோட் பண்ணியிருக்கிறாப்புல. அது எல்லாம் இந்த ஹபகுப்பு என்ன அவருடைய நாளில் என்ன நடந்ததோ இப்பவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படும் நாம் கிறிஸ்துவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். பயத்தை பற்றியோ எதை பற்றியும் கலங்க வேண்டாம். அந்த யோசுவா பயந்து இருந்த பொழுது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே இப்போ 40 வருடம் அவனு ட்ரெயின் பண்ணி அதுக்கு பிறகு அனுப்புகிறாரு. அவ்வனாலே இந்த 2 ஜனங்களை ஆள முடியலையே சொல்லு. இந்த ஜனங்கள் அவனுக்கு எதிராக செய்து அவனுக்கு முறுமுறுத்தார்கள். நான் எம்மாத்திரம்னு பயந்து இருக்கும் பொழுது ஜோஸ்வா 1:9 அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோட இருப்பேன் நீ என்று அவனுக்கு வாக்கு தத்துவம். அது 1ஆவது வருஷத்துல 2-3 தடவை சொல்ற அதே வாக்கு தத்தங்கள். நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். போகும் இடம்ல உன்னோடு இருக்கிறார் சொல்ல அன்று மோசையை பார்த்து சொன்னவர், நீ பயப்படாதே, என் சமூகம் முன் செல்லும் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவோம் என்று வேதம் சொல்கிறது. முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். எப்படி அந்த ஹபகுக்கு கடைசியில் சொல்றாரு, ஒரு பலன் இருந்தாலும் சரி என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார் என்று விசுவாச நம்பிக்கையோடு அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனால் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், அறுவடை காலத்தில் பயிர்கள் கருகி போனாலும், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். நான் பாம்பேல நான் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன், ஃபிலிம்ல எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு சோதம் குமாரா, நிறைய சோதனைகள் வரக்கூடிய இடம் அது. ஆனால் நான் டெய்லி காலையில் 5:30 எழும்பி முழங்காலோடு ஜெயிப்பேன். ஆண்டவரே, நான் என்னை சுற்றி இருக்க இடம் ஒரு மாதிரி மோசமான ஏரியா, மோசமான இடம், அங்கே ஈஸியாக டெம்டேஷன் உண்டாகும். ஆனால் என்னை நீர் பாதுகாவல் விடும், என்னை நீர் ரட்சியும், நீர் எனக்கு துணையாயிரும்
என்று நான் ஜெபித்த பொழுது அந்த எந்தவித சோதனையும் எங்களுக்கு வரல. ஏன்னா எல்லாத்துக்கும் எவ்வளோ யங் கேர்ள்ஸ் எல்லாம் வரும், வந்து இந்த சான்ஸ் கிடைக்கிறது வேண்டி தே வில் ட்ரை டு டூ எனிதிங். பட் ஒரு சோதனையும் என்ன நெருங்கலை. ஏன்னா என்னை சுற்றிலும் ஆண்டவர் பலனா இருந்தார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நான் நினைச்சு பார்க்கும்போது எப்படி ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்காரு உணர்ந்தோம். ஒரு தடவை நான் இது ஒரு ஒரு இதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு 500 பேர் சேர்ந்து என்ன சுத்தமாக அடிக்க வந்தாங்க, அதே பிரிமினல் இருக்கும் பொழுது. பட் அவங்க மத்தியிலே நான் நடந்து போகும் பொழுது கூட நான் அந்த ஐசையா 41:10 அது ஐசையா 41:10 அதை மெமரைஸ் பண்ணேன். அதை பண்ணிட்டு ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணேன். அந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டது. ஐசையா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன அவர் தாங்கி இருக்கிறாரு. பெரிய இதுல இருந்தெல்லாம் என்ன விடுதலை கொடுத்திருக்கிறாரு. என்னை காப்பாற்றின ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார். ஏன்னா நமக்கு இந்த சோதனையில் ஏன் வருதுன்னு பார்த்தா, நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஹோசையா 4:6 வசனம். ஹோசையா 4:6. ஓசையா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்னும் அருமையான இது என்ன, ஆண்டவர் நம்ம முற்பிதாக்களுக்கு ஒவ்வொரு தடையும் சொல்லி மோசை மூலமா சொன்னாரு, யாசுவோ மூலமா சொன்னார், ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு அவங்க மறுதளித்த பிள்ளைகளாக, ஆண்டவரை விசுவாச குறைச்சல் பிள்ளைகளாக, தன்னுடைய சொந்த புத்தியில் இருக்கும் பொழுது எல்லா தவறுகளையும் செய்கிறார்கள். அந்நிய ராஜ்யங்களை பார்த்து, அந்நியர்களை பார்த்து, அந்நிய தேவர்களை வணங்குகிறார்கள், பாகாலை வணங்குகிறார்கள், அருவருப்பான காரியங்கள் நிறைய செய்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவ்வளோ ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அதான் திருப்பியும் அவங்கள அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். நாமும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் வேதத்தை வாசிக்கிறோம், வேதம் என்ன சொல்கிறது என்பதை உணர்ந்து வேதத்தை அதை இருதயத்தில் வைத்து அது அபியாசித்த பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக நாம் மாறுவோம். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 15:11. யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சந்தோஷம் என்ன இருக்குன்னா அவருடைய 15 தானே, 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னாரு? ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நான் என் பிதாவின் கற்பனை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலேயே நிலைத்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் சொன்னது போல் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போமானால் நமக்கும் இதே என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் சகலவித ஆசீர்வாதங்களையும் சகலவித இக்கட்டுகளில் இருந்த ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். அடியார்களை விடுவித்த ஆண்டவர் கேட்கிற உங்களையும் விடுவிப்பார். எந்தவித சோதனையும் நம்மளை மேற்கொள்ளாது என்று நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டவைகளை நான் சரியா கொடுக்கல, பட் அதை நம்ம எந்தவித சோதனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேல் நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நாம் தைரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.